கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 சங்கீதம் 25 சொல்கிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லும் பொழுது, நான் இளைஞனாய் இருக்கும் பொழுது நான் பார்த்து கொண்டிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாய் நான் மாறிவிட்டேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லி தாவீது தன் வாழ்க்கையிலே சொல்லுகிறான். தேவன் ஒருபோதும் நீதிமான்களை கைவிடவும் மாட்டார். அவர்களுடைய சந்ததியை அப்பத்திற்கு சாப்பிடுவதற்கு அவர்களை அலைய விடவும் மாட்டார், அவர்களை திரிய விடவும் மாட்டார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நீதிமான்களை கைவிடாதவராக இருக்கிறார். தாவீது என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் அரசாண்ட அந்த ராஜா சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை, நீதிமான்களை நிச்சயமாக தேவன் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நிச்சயமாக நீதிமான்களை தேவன் கைவிடவே மாட்டார். அவர்களுக்கு ஒரு நாளும் சாப்பாட்டு குறைவில்லாதபடி, அவர்கள் மாத்திரமல்ல அவர்களுடைய சந்ததியை சாப்பாட்டுக்கு குறைவில்லாதபடி அவர் நடத்துவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, நம்மளை கைவிடாதபடி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் இப்படியாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்தேன், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:25 சொல்லுகிறது போல, அப்பா என்னை ஒருபோதும் கையேந்த விட்டுறாதீங்கப்பா, ஏசப்பா என்னை ஒருபோதும் தலை குனிய விட்டுறாதீங்கப்பா, ஏசப்பா என்னை ஒருபோதும் குறைவுபட விட்டுறாதீங்கப்பா, ஏசப்பா என்னை ஒருபோதும் பட்டினியாக விட்டுறாதீங்கப்பா, ஏசப்பா என்னை ஒருபோதும் தள்ளாட விட்டுறாதீங்கப்பா, ஏசப்பா என்னை ஒருபோதும் அழிந்து போக விட்டுறாதீங்கப்பா, ஏசப்பா என் நம்பிக்கையை அற்று போக விட்டுறாதீங்கப்பா, என் சத்துருக்களின் கைகளிலே என்னை விட்டு கொடுத்து விட்டுறாதீங்கப்பா, என்னை வாழ வைங்கப்பா, என் தேவைகளை சந்திங்கப்பா, என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா, என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என் கண்ணீரையும் வேதனையும் பார்த்து ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்கப்பா, என்னால் முடியல ஏசப்பா என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, ஆம், நாம் யாரிடத்திலே போவோம்? நம்முடைய குறைகளை எடுத்துக்கொண்டு, நம்முடைய கண்ணீரை எடுத்துக்கொண்டு, நம்முடைய வேதனைகளை எடுத்துக்கொண்டு யாரிடத்தில் நம்மால் போக முடியும்? யாரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும்? யாரிடத்தில் நம்முடைய இருதயத்தின் குமுறல்களை கதற முடியும், சொல்ல முடியும்? நாம் சொல்ல வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம் தானே. ஏனென்றால் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்னு சொன்னாரே. நம்ம கவலையெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடம் தேவ சமூகம் தானே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி படிக்கிறோமே. நம்முடைய பாரத்தை வைக்கக்கூடிய இடம் கர்த்தருடைய சமூகம் தானே. இந்த கால வேளையிலே நம்முடைய பாரங்களை தேவனுடைய சமூகத்தில் வைப்போமே. நம்முடைய பாரங்களை தேவனுடைய சமூகத்தில் வைப்போம், வைத்து விடுவோம். என்ன பாரம் நம்மை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பாரத்தை தேவனுடைய சமூகத்தில் வைத்து விடுவோம். தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் அருமையானவர்களே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையில கூட பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடி நாளுமை துதைக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறபடி நாளுமை துதைக்கிறோம். அப்பா, எங்களை கையேந்த விடாதீங்க, தலை குனிந்து போக விடாதீங்க, குறைவுபட விடாதீங்க, பட்டினியா விடாதீங்க, தள்ளாட விடாதீங்க, அழிந்து போக விடாதீங்க, எங்கள் நம்பிக்கையை அற்று போக விடாதீங்க, எங்கள் சத்துருவின் கையில் எங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. எங்களை வாழ வைங்கப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கப்பா, எங்களை
நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்கப்பா. எங்களை கைவிட்டுறாதீங்கப்பா. எங்கள் கண்ணீரையும் வேதனையும் பார்த்து ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்யப்பா. எங்களால் இந்த பூமியில் வாழ முடியல ஆண்டவரே. எங்களால் இந்த பூமியில் வாழ முடியல ஆண்டவரே. ஐயோ, இது போராட்டம் நிறைந்த உலகம், இது பாடுகள் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியல. தேவனே இறங்கும் ஆண்டவரே. தேவனே ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே உதவி கரத்தை நீட்டும் ஆண்டவரே. இந்த போராட்டமான இந்த உலகத்தில் ஆண்டவரே, இந்த பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியல ஆண்டவரே. எங்களை வாழ பண்ணுங்க பரிசுத்த ஆவியானவரே. எங்களை வாழ பண்ணுங்க பரிசுத்த ஆவியானவரே. தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளோ நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்மை துதிக்கிறோம். நீ நல்லவராகவே இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற, வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒருவரையும் கைவிடாதபடி கர்த்தராகிய தேவனை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஒருவரையும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. இதோ ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மை செய்யும்படியாய், ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை நீர் செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும். கர்த்தரால் கூடும், கர்த்தரால் முடியும், கர்த்தரால் செய்ய முடியும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை நீர் செய்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு செய்வீராக, இப்பொழுதே செய்வீராக. உம்முடைய நாமத்திலே அற்புதம் நடப்பதாக, உம்முடைய நாமத்தினால் அதிசயம் நடப்பதாக. சேனைகளின் கர்த்தரானவர் நன்மையான காரியங்களை செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. இன்றைக்கு என்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ இன்றைய நாளுக்குரிய தேவைகளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. குறைவுகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தரை நிறைவாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய கரத்தை பிடித்து தேவன் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வழி நடக்க பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தினால் எல்லாம் செய்ய முடியும். உம்முடைய நாமத்தினால் எல்லாம் செய்ய முடியும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரானவர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தரானவர் அப்படியே நீ செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடங்கப்பா ஆண்டவரே. எதோக்கோ அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. எதோ பிரச்சனை ஆண்டவரே, அழுதுட்டு இருக்கிறாங்கப்பா. கண்ணீரை தொடங்கப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்க முடியும். நீங்கள் வேதனையை மாற்றுற தேவன் ஆண்டவரே. வேதனைகளில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றக்கூடிய தேவன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒவ்வொருடைய வேதனைகளும் மறைந்து போவதாக. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மையானதை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. தேவன் நன்மை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். தேவன் கைவிடாதபடி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்தித்து, பிரச்சனையோடு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஒவ்வொருவருக்கும் நீ செய்ய போகிற அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்துவோம், பலப்படுத்துவோம் உடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. சேனைகளின் கர்த்தரானவர் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீர் கரமெடுத்து நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:25 ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேற பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். உம்மால் ஆகும், உம்மால் கூடும், உம்மால் செய்ய முடியும். தேவன் இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாகிலும் இருந்தாலும் அதை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள்.
உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.